Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் கேப்சிகம் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்து கொஞ்சம் லேசா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கேப்சிகம் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா ரெண்டும் வதக்கி விட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 1 பீஸ் பிரியாணி இலை, பட்டை 1 பீஸ், லவங்க 4 பீஸ், சாபு சீரா 1/4 டீஸ்பூன் சேர்த்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் இதை சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ நான் தக்காளி வந்து 4 தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம், கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இது 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வைக்கலாம். கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் கெட்டி பால் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது காசி ஆற வச்ச பால். இப்போ நம்மளோட பன்னீர் கேப்சிகம் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் செய்யறதுக்கு. இந்த பன்னீர் கிரேவிக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது, கெட்டியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.